கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 102:27 வாசிக்கிறோம். நீரோ மாறாவதாக இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லி தாவீது பக்தன் சொல்கிறார். இந்த நாளின் செய்தியான தலைப்பானது நிரந்தரமானவர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிரந்தரமற்றது. ஒரு குழந்தை பிறக்கிறது, அது வளர்ந்து பள்ளிக்கு செல்லும் நிலைக்கு மாறுகிறது. பின்னர் பள்ளி பருவம் மாறி கல்லூரி பருவம் செல்ல வாலிப வயதை அடைந்து விடுகிறான். கல்லூரி பருவம் எல்லோருக்கும் பிடித்த பருவம், குறும்புகளெல்லாம் செய்ய துடிக்கும் பருவம். ஆனால் அந்த பருவமும் நிரந்தரமல்லை. அதன்பின் திருமண வயதை அடைந்து திருமணமாகி வேலைக்கு செல்லும் நிலைக்கு வந்து விடுகிறான். அந்த வேலையும் அவனுக்கு நிரந்தரமில்லையே. 58 வயது ஆனவுடன் வேலையிலிருந்து ஓய்வு பெற்று விடுகிறான். ஓய்வு காலமும் நிரந்தரமல்ல. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஓய்வு நிலை மாறி மரணிக்க சந்திக்க வேண்டிய நிலை வந்துகிறது. இந்த உலகமும் இந்த உலக வாழ்க்கையும் நிரந்தரமல்ல. சில காரியங்களை நிரந்தரம் என்று நம்பி ஏமாந்து போனதை வேதாகமத்தில் பார்க்கிறோம். அவரது வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம். லோத்து செழிப்பான நீர்வளம் உள்ள சமமான பூமியை தனக்காக தெரிந்து கொண்டார். நீர்வளம் உண்டு, மேய்ச்சலும் உண்டு, மந்தை பெருக வாய்ப்பு உண்டு. அந்த கர்த்தரின் தோட்டத்தை போல் இருந்தது. ஆனால் அதன் நிலைமை என்னவாயிற்று? சோதோமை தேவன் அக்கினியால் அழித்து போட்டார். அவர் உயிர் தப்ப ஓடி வேண்டிய நிலை வந்துவிட்டது. செழிப்பாக இருக்கும் என்று நினைத்த வாழ்க்கை நிரந்தரம் அற்றதாகிவிட்டது. ஒரு காலத்தில் பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே பேச்சும் இருந்தது. மக்கள் தங்களுக்கு பெயர் உண்டாக வேண்டி ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுவோம் என்று கூடினார்கள். ஆனால் கர்த்தர் பார்த்தார். ஒரே மொழியில் பேசிய மக்கள் பல மொழிகளில் பேச ஆரம்பித்தனர். ஒரே இடத்தில் குடியிருக்கலாம் என்று நினைத்த மக்கள் உலகெங்கும் சிதறினார்கள். அந்த கோபுரம் நிரந்தரமற்றதாய் போயிற்று. ஆதியாம் 3 வாசிக்கிறோம். இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்திலிருந்து அருமையாக வாழ்ந்தனர். எகிப்தியருக்கு இஸ்ரவேலர் எப்போதும் அடிமையென மனக்கசத்துடன் பார்வோன் இருந்தான். அவர்கள் நிரந்தர அடிமையாக இருக்கவில்லை. வாதைகளால் பாதிக்கப்பட்ட பார்வோனும் எகிப்து மக்களும் அவர்களும் நாட்டை விட்டு போங்கள் என்று கூறும் நிலை வந்தது. அவர்கள் விடுதலை அடைந்தனர். ஆம், தேவனுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வீடு, நம் உறவுகள், நம் வேலை, நம் சொத்து போன்ற எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கொடுப்பது நிரந்தரம் அல்ல. பவுல் கூறுகிறார், தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன், அதுவே நிரந்தரமானது. தேவன் ஒருவரே நமக்கு நிரந்தரமானவர். என அன்பான அருமையான விசுவாச பிள்ளைகளே, அந்த நிரந்தரமானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே நீரே நிரந்தரம் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பீங்களா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.